விஜய் வந்து மனைவிக்காக, அதாவது மல்லிக்காக செய்யாத தப்புக்கு அவங்க ஜெயிலுக்கு போறாங்க. அவங்க மேல வந்து ஒரு கொலைப்பழி விழுந்திருக்கு. இப்ப அவங்க லாக்கப்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. மல்லி வந்து அவங்கள வெளிய கொண்டு வரதுக்கு எவ்வளவோ போராடுதாங்க. அப்ப விஜய் வந்து லாக்கப்ல இருந்து வெளிய வந்துருவாரா? ரிலீஸ் ஆயிருவாரா? அப்படிங்கிற பெரிய எதிர்பார்ப்புகளும், கேள்விகளும் இருக்க தான் செய்யுது. ஏன்னா மல்லிய பொறுத்தவரைக்கும் எப்படியாவது தன்னோட கணவர வந்து வெளில கொண்டு வந்துரணும். அவங்கள வந்து லாக்கப்ல இருக்க வைக்கக்கூடாது. அந்த கஷ்டங்கள்லாம் அவங்களுக்கு தெரியாது அப்படின்லாம் நெனச்சு தான் ஒவ்வொரு முயற்சியும் எடுக்குறாங்க. அப்ப அந்த முயற்சியில முதல் விஷயமா என்ன நடக்குது அப்படின்னா, அந்த கத்தி அந்த எங்க வாங்குனாங்க, அது யார் வாங்கியிருப்பா அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சியில தான் இறங்குறாங்க. அது அவங்களுக்கு கை மேல் பலன் கிடைச்சிருக்க மாரி தான் தெரியுது. அப்ப அந்த விஷயத்த வச்சு தான் அங்க வந்து அவங்க யார் அந்த விஷயத்த பண்ணியிருப்பா அப்படிங்கிறத ஓரளவுக்கு மல்லியால கெஸ் பண்ண முடியுது. இல்லாத பட்சத்தில அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில வந்து முழுமையான அந்த நபரோட முகம் தெரியாம கூட இருக்கலாம். அப்ப அந்த விஷயங்கள வச்சு பார்க்கும்போது மல்லிக்கு அது பின்னடைவா இருக்கும். அதே நேரத்தில விஜய்க்கு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப கொடுமையா தான் இருக்குது. ஏன்னா, அவர் வந்து ஒரு வசதி படைச்ச ஒரு சொகுசான வாழ்க்கைய வாழ்ந்த அவரால, அந்த லாக்கப்ல வந்து வெறும் தரையில தூங்குறது ரொம்ப சிரமப்பட தான் செய்றாரு. அப்ப மல்லிய பொறுத்தவரைக்கும் அந்த இன்ஸ்பெக்டர்ட்ட எவ்வளவோ கேட்டு பார்க்குறாங்க. அவங்கள பெயில்ல விடுங்க அப்படின்னு. அந்த மாரிலாம் விட முடியாது அப்படிங்கிறாங்க. இன்னொரு விஷயம் மல்லி என்னன்னா, பார்க்கக்கூடாத ஒரு விஷயத்த பார்க்குறாங்க. என்னன்னா, விஜயை வந்து டாய்லெட் கழுவக்கூடிய விஷயத்த தான் பார்க்கும்போது, மல்லிக்கு அப்படியே ஈரக்குலையே நடுங்கி போயிருது. ஏன்னா, தன்னோட கணவர் எப்படி வாழ்ந்தவரு, அவர வந்து இந்த மாரியான ஒரு சூழ்நிலையில பார்க்கும்போது, எந்த ஒரு மனைவிக்குமே அது வந்து மிகப்பெரிய கஷ்டமா தான் இருக்கும். ஒரு நரக வேதனைய தான் குடுக்கும். அதுக்காக தான் மல்லி வந்து ஆரம்பத்திலே என்ன சொன்னாங்க அப்டின்னா, "இதெல்லாம் நீங்க செய்யாதீங்க. நானே ஜெயிலுக்கு போறேன்" அப்டின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா, எந்த கஷ்டமா இருந்தாலும் நான் தாங்கிக்குவேன் அப்டிங்கிற மாரி மல்லி சொன்னாங்க. ஆனா, விஜய் வந்து மல்லிய வந்து மறுபடியும் இந்த மாரி கஷ்டப்படுத்தக்கூடாது. ஏற்கனவே மல்லி ஒரு வாட்டி லாக்கப் போயி, அங்க டாய்லெட்லாம் கிளீன் பண்ணாங்க. அந்த மாரியான வேதனைகள மல்லி அனுபவிச்சிடக்கூடாது. இன்னொன்னு மல்லி வெளியில இருந்தா வெண்பாவ நல்ல விதமா பார்த்துக்குவாங்க. வெண்பாவுக்கும் ஒரு பாதுகாப்பா இருக்கும் அப்டிங்கிற ஒரு நெனப்புல தான் விஜய் வந்து தானா முன் வந்து நான் தான் அந்த விஷயத்த பண்ணேன் அப்படிங்கிற மாதிரியே அவரே ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாங்க. அதுதான் இப்போ விஜய்க்கு பெரிய ஒரு பின்னடைவாகவும் இருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா ஒருத்தர் தான் ஒரு குற்றத்தை செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அப்படி செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களே குற்றத்தை ஒத்துக்கிடுதாங்க. அப்போ இந்த விஷயத்த தான் வந்து விஜய்க்கு எதிராக ஸ்ட்ராங்காக திருப்ப பார்ப்பாங்க அப்படிங்கிறது தெரியுது. இன்னொரு பக்கம் ராஜி என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜய் வெளியே வராமல் இருந்தாலே நம்ம வந்து மல்லியை ஈஸியாக இந்த வீட்டில் இருந்து துரத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு மாறா மல்லி வந்து அவங்களுக்கு சவால் விடுத மாதிரி தான் பேசிட்டு போயிருக்காங்க. அதாவது ராஜியை வந்து சீக்கிரம் இதில் யார் பின்னணியில் இருக்கிறா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிப்பேன். அப்போ வந்து யார் ஜெயிலுக்கு போவா, யார் உண்மையான குற்றவாளி எல்லாமே தெரிய வைப்பேன். விஜயை வந்து சீக்கிரமாக நான் வெளியே கூட்டு வருவேன். அது என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வார்த்தை பேசிட்டு போகிறாங்க. அதே நேரத்தில் ராஜிக்கு ஒரு சவாலையும் விட்டுட்டு தான் போகிறாங்க. அப்போ இது வந்து ராஜிக்கு கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கும். ஆனால் ராஜியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுதாங்க அப்படின்னா, இந்த கதிரேசன் நிஷா கிட்ட மல்லியை பற்றி தவறாக ஏற்றி விடுதாங்க. ஓரளவுக்கு கதிரேசன் வந்து கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி தான் தெரியுது. மல்லியை பொறுத்த வரைக்கும் வெண்பா நல்லா பார்த்துக்குவாங்க, வெண்பாவை நல்லா பார்த்துக்குவாங்க. அதே நேரத்தில் வெண்பாவும் மல்லி இருந்தால் தான் அவங்க ஃப்ரீயாக இருப்பாங்க அப்படிங்கிற கண்டிஷனில் விட்டு போயிருந்தாங்க. அப்போ இதில் கதிரேசனோட ரோல் என்னவா இருக்க போகுது, அவர் வந்து இந்த குற்றத்தில் பின்னணியில் இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்விகள் நிறைய வரத்தான் செய்யுது. அவர் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இருந்தாலும் இப்போ புதுசாக ஒரு இன்ஸ்பெக்டர், லேடி இன்ஸ்பெக்டர் வந்திருக்காங்க, தீபிகான்னு சொல்லி. அவங்க ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டுன்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து விஜய்க்கு என்ன பண்ண போகிறாங்க, விஜயை குடும்பப்படுத்த போகிறாங்களா இல்லை ரிலீஸ் பண்ண போகிறாங்களான்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.